நம்ம நாட்டை மட்டும்தான்யா சுற்றி சுற்றி கலவரமாக நடக்குது. என்னதான் பண்ணுறதோ. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சேனலை Subscribe. முழுசாக பார்த்துருவோம் நம்ம. அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் 1971 ஒரு போர் ஒன்று நடந்தது. அதில் தான் பங்களாதேஷுக்கு இந்தியா சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. அந்த சுதந்திர போராட்ட தியாகிகளுக்காக அவங்களோட வாரிசு இடஒதுக்கீடு கேட்டு நடந்த பிரச்சனையில் பங்களாதேஷில் இடைக்கால அரசு அமைஞ்சது, இராணுவ ஆட்சி தான் வந்துச்சு. இப்போ அதே நிலைமை நேபாளுக்கு வந்திருக்கு. நேபாள் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிச்சாங்க, யூடியூப் உள்ளிட்ட ஒரு 26. அதில் பிரச்சனை ஹோம் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர்லாம் இளைஞர் போராட்டம் எடுத்து ராஜினாமா செஞ்சுட்டு நாட்டை விட்டே போயிட்டாரு பிரைம் மினிஸ்டருங்கிறாங்க. இப்போது காத்மாண்டுவில் இருக்க பார்லிமெண்ட்டு, மற்ற இடங்கள், அதாவது பொதுகளுக்கு பங்கு விளைவிக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி இராணுவம் சட்ட ஒழுங்கை இப்போ கையில் எடுத்திருக்காங்க. காத்மாண்டு ரயில் நிலையத்தில் 400க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் தாய்நாட்டுக்கு வர முடியாமல் தவிச்சிட்டு இருக்க இந்த நிலைமையில் இந்த செய்திகள் வருத்தம் அளிக்கிறதா இந்தியன் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க.